சிவனே துணை ஆன்மீக தளத்தின் வாயிலாக இந்த பதிவை காணும் சிவனடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எவ்வளவோ புண்ணிய காரியங்களை செய்திருந்தும் தொடர்ந்து கஷ்டங்கள் மட்டுமே உங்களை வாட்டி வதைக்கிறதா? நான் எந்த ஒரு உயிருக்கும் சிறு தீங்கு கூட நினைத்ததில்லையே, பின்பு ஏன் எனக்கு மட்டும் இந்த தீராத சோதனைகள் என்று ஆதங்கப்பட்டு கலங்கும் மனிதர்களில் நீங்களும் ஒருவரா? அப்படியென்றால் இந்த பதிவு உங்களுக்காகத்தான். சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நாம் அன்றாடம் செய்யும் சில சாதாரண காரியங்கள் கூட நமக்கு தெரியாமலேயே எம்பெருமான் பரமேஸ்வரனின் பெருங்கோபத்தை நேரடியாக தூண்டிவிடும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஈசன் மாபெரும் கருணை கடல்தான், அவருடைய அன்பு எல்லையற்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சிறு வில்வ இலையை சமர்ப்பித்து மனமுருகி ஓம் நமசிவாய என்று அழைத்தாலே ஓடோடி வந்து அருளக்கூடிய தாயுமானவர் அவர். ஆனால் அதே ஈசனின் நெற்றிக்கண் சீற்றத்துடன் திறக்கப்பட்டால் இந்த அண்டசராசரங்களின் நிலை என்ன ஆகும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். காணொளியை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் உங்கள் குறைகள் அனைத்தும் தீர வேண்டும் என நினைத்தால் சிவ சிந்தனையோடு ஓம் நமசிவாய என்று கமெண்டில் ஒருமுறை பதிவிட்டுவிட்டு பொறுமையாக கேளுங்கள். சில நிமிடங்கள் ஒதுக்கி இந்த காணொளியை முழுமையாக கேட்கும் பொறுமை உங்களுக்கு இருந்தால் உங்கள் வாழ்க்கை பாதையையே முழுமையாக மாற்றும் வல்லமை அந்த எம்பெருமானுக்கு உண்டு. இதில் சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அமைதியை தேடி அலையும் உங்கள் ஆன்மாவிற்கான அருமருந்தாகும். மிகப்பெரிய பாவங்களை செய்தால் மட்டுமே இறைவன் தண்டிப்பார் என்று பலரும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நாம் மிகச் சாதாரணமாக நினைக்கும் சில விஷயங்கள் சிவ அபச்சாரம் என்னும் கொடிய பாவத்தில் நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். அந்த பாவங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் வரை பிரதோஷ காலங்களில் எத்தனை முறை சிவதரிசனம் செய்தாலும் எத்தனை லட்சம் முறை பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தாலும் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. இது புரியாமல்தான் பல பேர் சிவசிவ என்று வாய் வார்த்தையாகச் சொல்லிக்கொண்டே துன்பங்களில் தவிக்கிறார்கள். கடவுளுக்கு கருணையே இல்லை என்று குறை கூறுகிறார்கள். உண்மையில் ஈசனுக்கு கண்கள் இருக்கின்றன. அவருடைய முக்கண்ணில் இருக்கும் அந்த மூன்றாவது கண் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய கர்ம வினைகளை கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கிறது. நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது சிவனின் பார்வையிலிருந்து தப்பிவிட முடியாது. நமது எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றிலும் தூய்மை இல்லை என்றால் சிவபெருமானின் சீற்றத்திற்கு ஆளாவதும் நமது கர்ம வினை பெருகுவதும் நிச்சயம். அதிலும் குறிப்பாக நாம் சாதாரணமாக செய்யும் 3 தவறுகளை ஈசன் ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டார். அத்தகைய மனிதர்களை ஈசனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படி உமாபதிக்கு சுத்தமாக பிடிக்காத அவருடைய கோபாக்கினியை தூண்டும் அந்த 3 மாபெரும் பிழைகள் எவை? அதை நாம் எப்படி திருத்திக் கொள்வது? இது ஒரு பெரிய தெய்வீக ரகசியம். இந்த ரகசியத்தை உணரும்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களுக்கான விடை இந்த தவறுகளில்தான் மறைந்திருக்கிறது. கடவுளை வெளியில் தேடி அலையும் நாம் நமக்குள்ளே தேடி நமது குறைகளை களைய வேண்டும் என்றுதான் எம்பெருமான் எதிர்பார்க்கிறார். ஈசனுக்கு பிடிக்காத அந்த முதல் தவறு என்ன? தட்சனின் வரலாறு நமக்கு உணர்த்தும் அந்த மிகப்பெரிய உண்மை என்ன? வாருங்கள், தொடர்ந்து விரிவாக பார்ப்போம். பரமேஸ்வரனுக்கு சிறிதும் பிடிக்காத, அவர் அறவே வெறுத்தொதுக்கும் அந்த முதல் மாபெரும் தவறு எதுவென்றால் நான் என்று தலைதூக்கும் அகந்தைதான். மனிதர்களாக பிறந்த நமக்கு சற்று வசதி வந்துவிட்டாலோ 4 பேர் மதிக்கும்படியான ஒரு பதவி கிடைத்துவிட்டாலோ உடனடியாக தலைக்கணம் வந்துவிடுகிறது. எல்லாம் என்னால் தான் நடக்கிறது, என் அறிவால் தான் இந்த நிலைமை, என் உழைப்பால் தான் என் குடும்பம் செழிக்கிறது என்று எப்போது ஒரு மனிதன் இருமாப்புக் கொள்கிறானோ அந்த நொடியே அவனிடமிருந்து ஈசனின் அருள் முழுமையாக விலகிவிடுகிறது. சிவனடியார்களை தரக்குறைவாக பேசுவது, மற்றவர்களை காரணமின்றி அவமானப்படுத்துவது, தன்னை விட கீழ் நிலையில் இருப்பவர்களை துச்சமாக நினைப்பது என அனைத்தும் இந்த அகந்தையின் வெளிப்பாடுதான். இந்த ஆணவம் ஒருவனை எந்த அளவிற்கு அழித்து ஒழிக்கும் என்பதற்கு சாட்சியாக நிற்பதுதான் தட்சனின் வரலாறு. தட்சன் ஒன்றும் சாதாரணமானவன் கிடையாது. பிரம்மதேவனின் மானசீக புதல்வன், எக்கச்சக்கமான வரங்களை பெற்றவன், மூவுலகிலும் அதிகாரம் செலுத்தும் மாபெரும் பிரஜாபதியாக இருந்தவன். அவனுக்கு தன் அருமை மகளான தாட்சாயணியை சிவபெருமானுக்கு மனம் முடித்துக் கொடுத்ததில் ஆரம்பத்திலிருந்தே ஒரு மனக்கசப்பு இருந்து வந்தது. சுடுகாட்டுச் சாம்பலை மேனியில் பூசி பாம்பை ஆபரணமாக அணிந்து பிச்சை பாத்திரம் ஏந்தி திரியும் ஒருத்தனுக்கு தன் அழகிய மகளை கொடுத்துவிட்டோமே என்ற கர்வம் அவன் கண்ணை எப்போதுமே மறைத்தது. ஈசனின் மாபெரும் எளிமையை தட்சனின் ஆணவ கண்கள் வறுமையாகவே பார்த்தன. தன் ஆணவத்தின் உச்சிக்குச் சென்ற தட்சன் பிரம்மாண்டமான யாகம் ஒன்றை நடத்தினான். அந்த யாகத்திற்கு மூவுலகிலும் உள்ள தேவர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள் என அனைவரையும் அழைத்தான். ஆனால் தன் சொந்த மகளையும் உலகத்திற்கே படியளக்கும் ஈசனையும் அவன் அழைக்கவில்லை. கைலாயத்தில் இதை கேள்வியுற்ற தாட்சாயணி, தந்தை நடத்தும் மாபெரும் யாகம்தானே, அதற்கு கூப்பிடாமல் இருந்தாலும் நாம் போவதில் தவறில்லை என்று பாசத்தோடு கைலாயத்திலிருந்து புறப்பட்டாள். சிவபெருமான் எத்தனையோ தடுத்தும் கேளாமல் பிறந்த வீட்டின் மீதிருந்த பற்றுதலால் அங்கு சென்றாள். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. மூவுலகும் சபையில் இருக்கும்போது யாகசாலைக்கு வந்த தன் சொந்த மகள் என்றும் பாராமல் தாட்சாயணியை மிகவும் கொச்சையாக பேசி அவமானப்படுத்தினான் தட்சன். தாட்சாயணியை மட்டுமின்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான பரமேஸ்வரனையும் அத்தியந்த கேவலமாக நிந்தனை செய்தான். என் தந்தை அறியாமல் பிதற்றுகிறார், அவரை மன்னித்து விடுங்கள் என்று ஈசனிடம் மானசீகமாக வேண்டிய தாட்சாயணியின் பொறுமை ஒரு கட்டத்தில் உடைந்தது.
தன் கணவனை பழித்த இடத்தில் அவரை அவமானப்படுத்தியவர்கள் மூச்சுவிடும் காற்றில் இனி தானும் சுவாசிக்கப் போவதில்லை என்று முடிவெடுத்தாள். அந்த மாபெரும் யாகத்தீயிலேயே குதித்து தன்னை மாய்த்துக் கொண்டாள் அந்த அகிலாண்டேஸ்வரி. செய்தி கைலாயம் சென்றடைந்தது. அமைதியின் உருவமாக இருந்த ஈசனின் கோபம் உச்சிக்குச் சென்றது. முக்கண்ணனின் நெற்றிக்கண் திறந்தது. பிரபஞ்சமே நடுநடுங்கும்படியாக மாபெரும் ருத்திரத் தாண்டவம் ஆடினார் பரமசிவன். அவருடைய வியர்வையிலிருந்தும் கோபாக்கினியிலிருந்தும் மாவீரன் வீரபத்திரர் அவதரித்தார். அகிலத்தையே அழிக்கும் சீற்றத்தோடு யாகசாலைக்குள் நுழைந்த வீரபத்திரர் அகந்தையோடு அமர்ந்திருந்த தட்சனின் யாகத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்தார். வந்திருந்த தேவர்கள் அனைவரும் நாலாபுரமும் சிதறி ஓடினார்கள். நானே மூவுலகிலும் பெரியவன் என்று இருமாப்புடன் இருந்த தட்சனின் தலையை துண்டாக வெட்டி வீசினார் வீரபத்திரர். தட்சனின் ஆணவம் அந்த யாக குண்டத்தின் நெருப்பிலேயே சாம்பலானது. பின்னர் தேவர்கள் மற்றும் முனிவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி மனமிறங்கிய சிவபெருமான் தட்சனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க சம்மதித்தார். ஆனால் அவனுடைய வெட்டப்பட்ட தலையை வைக்காமல் ஒரு யாக குண்டத்தில் பலியிடுவதற்காக கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆட்டின் தலையை எடுத்து அவன் உடம்பில் பொருத்தி உயிர் கொடுத்தார். எதற்காக ஈசனாட்டின் தலையை வைக்க வேண்டும்? இதில்தான் மிகப்பெரிய தெய்வீக ரகசியம் ஒளிந்திருக்கிறது. ஆடுதான் எப்போதும் மே மே என்று கத்தும். வடமொழியில் இதற்கு நான் என்று அர்த்தம் படும். நான் என்ற அகந்தை கொண்டவர்களுக்கு இறுதியில் இந்த நிலைமைதான் ஏற்படும் என்பதை உலகிற்கு உணர்த்தவே ஈசன் தட்சனுக்கு ஆட்டின் தலையை பொருத்தினார். இன்று நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், என் பணம், என் அதிகாரம் என்று வீண் கர்வத்தோடு அலைகிறோம். சாலையில் செல்லும் ஏழைகளை பார்த்தால் முகத்தை சுழிக்கிறோம். நம்மை விட கீழ்மட்டத்தில் வேலை செய்பவர்களை அதிகார தோரணையில் மிரட்டுகிறோம். யாராவது ஒரு வார்த்தை நம்மை எதிர்த்து பேசிவிட்டால் நமது ஈகோ சீண்டப்பட்டு அவர்களை எப்படி பழிவாங்கலாம் என இரவு பகலாக திட்டமிடுகிறோம். இவை அனைத்துமே தக்ஷனின் குணங்கள்தான். உங்களை யாராவது காரணமே இல்லாமல் இப்படி அதிகார தோரணையில் அவமானப்படுத்தியிருக்கிறார்களா? அந்த வலியை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த வலி ஈசனுக்கு புரியும். இறைவனுக்கு எப்போதுமே கள்ளமில்லாத மனமும் தூய்மையான அன்பும் தான் பிடிக்கும். கண்ணப்பன் தன் வாயில் கொண்டு வந்த நீரையும் எச்சில் செய்த மாமிசத்தையும் ஈசன் முகம் சுழிக்காமல் ஏற்றுக்கொண்டார். காரணம், அங்கு அகந்தை இல்லை, மாறாக தூய்மையான பக்தி மட்டுமே மேலோங்கியிருந்தது. ஆனால் தட்சன் நடத்திய மாபெரும் யாகத்தை ஈசன் அழித்து ஒழித்தார். காரணம், அங்கு பக்தி இல்லை, ஆணவம் மட்டுமே இருந்தது. எனவே உங்களிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த அகந்தையை உங்கள் தலைக்குள் ஏற்றிக்கொள்ளாதீர்கள். எல்லாம் ஈசன் செயல், அவர் கொடுத்த பிச்சைதான் இந்த வாழ்க்கை என எப்போது ஒருவன் தன் அகந்தையை முழுமையாக விட்டுவிட்டு சரணடைகிறானோ அவனை சிவபெருமான் தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்வார். அகந்தை உள்ள மனிதர்களின் நிழல் கூட சிவபெருமானுக்கு பிடிக்காது. நீங்கள் கோவிலுக்கு கோடி கோடியாக பொருளை கொட்டி கொடுத்தாலும் உங்கள் உள்ளத்தில் நான் என்ற அகந்தை இருந்தால் ஈசன் உங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். இதுதான் சிவபெருமானுக்கு பிடிக்காத, அவர் அறவே வெறுக்கும் முதல் கொடிய பழக்கம். இதற்கு அடுத்தபடியாக எம்பெருமானின் கோபப் பார்வைக்கு நம்மை நேரடியாக ஆளாக்கும் அந்த இரண்டாவது மிகப்பெரிய தவறு என்ன? நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவிற்கும் காசி விஸ்வநாதரின் கோபத்திற்கும் அப்படி என்ன பெரிய தொடர்பு இருக்கிறது? நாம் எந்த தவறை செய்தால் நமது வீட்டில் வறுமை நிரந்தரமாக குடியேறும் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். மனிதர்களாக பிறந்த நாம் செய்யும் மிக கொடிய பாவம் உணவை வீணாக்குவது. அன்னம் பரபிரம்மம் என்று வேதங்கள் உரைக்கின்றன. உணவு என்பது வெறும் வயிற்றை நிரப்பும் பொருள் அல்ல, அது இறைவனின் மறு உருவம். இன்று பல வீடுகளில் சாதாரணமாக நடக்கும் ஒரு விஷயம், தட்டில் சாப்பாட்டை வைத்துக் கொண்டு குறை சொல்வது. உப்பு இல்லை, காரம் இல்லை, எனக்கு இது பிடிக்கவில்லை என்று முகத்தை சுழித்துக் கொண்டு பாதி உணவை குப்பையில் வீசுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய சிவ அபச்சாரம் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. இதன் ஆழத்தை புரிந்து கொள்ள நாம் காசி மாநகரத்திற்கே செல்ல வேண்டும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான சிவபெருமான் ஒருமுறை உலக உயிர்களுக்கெல்லாம் படியளக்கும் அன்னை பார்வதியிடம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் மாயை, நீ வழங்கும் இந்த உணவும் ஒரு மாயைதான் என்று விளையாட்டாக கூறினார். இதை கேட்ட அன்னைக்கு கோபம் எழுந்தது. உணவு மாயை என்றால் நான் இங்கிருந்து மறைகிறேன், இந்த உலகம் என்னவாகிறது என்று பார்ப்போம் என கூறி மறைந்துவிட்டாள். அவ்வளவுதான். அண்டசராசரங்களும் பசியின் பிடியில் சிக்கித் துடித்தன. தேவர்கள் முதல் சாதாரண எறும்புகள் வரை உணவின்றி வாடின. ஈசனே உலகத்தின் பசியை உணர்ந்தார். அப்போது காசி மாநகரத்தில் அன்னபூரணியாக அவதரித்து அன்னை மீண்டும் உணவளிக்கத் தொடங்கினாள். அகிலத்தையே ஆளும் அந்த பரமேஸ்வரன் ஒரு பிச்சை பாத்திரத்தை ஏந்திக் கொண்டு காசி விஸ்வநாதராக அன்னை அன்னபூரணியின் முன் சென்று நின்றார். தாயே, பிச்சையீடு என்று உலகிற்காக உணவு கேட்டார். உலகத்திற்கே படியளக்கும் ஈசனே உணவின் அருமையை உலகிற்கு உணர்த்த பிச்சை பாத்திரம் ஏந்தி அன்னபூரணியிடம் உணவு வாங்கினார் என்றால் அந்த உணவின் புனிதம் எவ்வளவு பெரியது என்று சிந்தித்துப் பாருங்கள். அப்படிப்பட்ட உணவை நாம் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் குப்பையில் வீசுகிறோம். நீங்கள் வீசும் ஒவ்வொரு பருக்கையும் சிவபெருமானின் பிச்சை பாத்திரத்தில் இருந்து வீசப்படும் பிரசாதத்திற்கு சமமானதாகும். கல்யாண வீடுகளிலும் பெரிய விழாக்களிலும் தட்டு நிறைய உணவை வாங்கி வைத்துவிட்டு பாதியை குப்பையில் கொட்டுகிறார்கள். இன்னும் சில வீடுகளில் பெண்கள் சமைத்த உணவை கணவனோ குழந்தைகளோ கோபத்தில் தட்டை தூக்கி எறிகிறார்கள். அந்த வினாடியே அந்த வீட்டில் தரித்திரம் நுழைகிறது. செல்வம் அந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக விடைபெறுகிறது.
எங்கே அன்னம் அவமதிக்கப்படுகிறதோ அங்கே காசி விஸ்வநாதரின் நேரடி பார்வை விலகிவிடுகிறது. உணவை வீணாக்குபவர்கள் அடுத்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, இந்த ஜென்மத்திலேயே ஒருபிடி சோற்றுக்காக தெரு தெருவாக அலையும் நிலையை சிவபெருமான் உருவாக்குவார். இது பயமுறுத்துவதற்காக சொல்லப்படும் வார்த்தை அல்ல, கர்மவினையின் எழுதப்படாத சட்டம். நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்களுடையதாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் உண்ணும் உணவு இந்த உலகத்திற்கானது. அதை வீணாக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் தட்டில் பரிமாறி உண்ணுங்கள். மீதமிருந்தால் வாயில்லா ஜீவன்களுக்கோ பசியால் வாடும் ஒரு ஏழைக்கோ அழியுங்கள். ஒரு பிடி உணவை நீங்கள் பசியால் வாடும் ஒருவனுக்கு கொடுக்கும்போது அங்கே ஈசனே வந்து அந்த உணவை ஏற்றுக்கொள்கிறார். அதை விட்டுவிட்டு உணவை குப்பையில் கொட்டினால் அது சிவனின் கோபத்தை உங்கள் தலைமுறைக்கே கொண்டு வந்து சேர்க்கும். இனி ஒரு பருக்கை உணவை கூட வீணாக்க மாட்டேன் என்று உறுதிமொழி எடுப்பவர்கள் ஈசனின் சாட்சியாக கமெண்டில் உறுதி என பதிவிடுங்கள். ஒருபோதும் உணவு சமைக்கும் தாயையோ மனைவியையோ குறை கூறாதீர்கள். அந்த உணவை விளைவித்த விவசாயியின் வியர்வையை நினைத்து பாருங்கள். ஈசன் அன்னபூரணியிடம் கையேந்தி வாங்கிய அந்த பிரசாதம் தான் உங்கள் தட்டில் இருக்கிறது என்ற உணர்வோடு 2 கைகளையும் கூப்பி வணங்கிவிட்டு சாப்பிடத் தொடங்குங்கள். உங்கள் வீட்டில் வறுமை என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. செல்வமும் தானியமும் எப்போதும் நிறைந்திருக்கும். சிவனுக்கு சுத்தமாக பிடிக்காத இந்த 2வது தவறை இனி ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது என்று உறுதி எடுத்துக்கொள்வோம். சரி, இப்போது நாம் பார்க்கப் போவது 3வது மற்றும் மிக மிக ஆபத்தான தவறு. முதல் 2 தவறுகளை கூட சிவபெருமான் ஏதோ ஒரு வகையில் மன்னித்து விடலாம். ஆனால் இந்த 3வது தவறை செய்பவர்களை அவர்கள் கைலாயத்திற்கே வந்தாலும் எம்பெருமான் மன்னிக்கவே மாட்டார். ஒரு மனிதனை பாதாளத்திற்கே தள்ளக்கூடிய, அவனது தலைமுறையையே அழிக்கக்கூடிய அந்த 3வது பயங்கரமான தவறு என்ன? கஷ்டங்கள் வரும்போது நாம் கடவுளிடமே செய்யும் அந்த மாபெரும் பிழை என்ன? சிவனுக்கு சுத்தமாக பிடிக்காத, அவர் அறவே வெறுக்கும் அந்த 3வது மற்றும் மிக கொடிய தவறு ஈசனை நிந்திப்பது மற்றும் சிவனடியார்களை அவமதிப்பது ஆகும். மனிதர்களாகிய நாம் இயல்பிலேயே சுயநலம் மிக்கவர்கள். நமக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தால், எதிர்பாராத பணவரவு கிடைத்தால், என் சாமர்த்தியத்தால் தான் இது நடந்தது, என் மூளையால் தான் இந்த வெற்றி கிடைத்தது என்று மார்தட்டிக் கொள்கிறோம். ஆனால் தொழிலில் ஒரு நஷ்டம் வந்துவிட்டால் அல்லது குடும்பத்தில் தீராத நோய் வந்துவிட்டால் உடனே பூஜை அறைக்குச் சென்று ஈசனை பார்த்து புலம்பத் தொடங்கிவிடுகிறோம். உனக்கு கண்ணில்லையா? உன்னை இத்தனை வருடம் வணங்கினேனே, எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தாய்? நான் செய்த பூஜையெல்லாம் வீண்தானா? உனக்கு கருணையே கிடையாதா என்று ஈசனை பழித்து பேசுகிறோம். இதைத்தான் சிவனிந்தை என்று ஆகமங்கள் கூறுகின்றன. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஈசன் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுப்பது இல்லை. நீங்கள் இப்போது அனுபவிக்கும் அத்தனை வலிகளும் கஷ்டங்களும் தோல்விகளும் நீங்கள் முற்பிறவியில் அல்லது இந்த பிறவியில் செய்த கர்ம வினைகளின் பலன்கள்தான். ஒரு மருத்துவர் நோயை குணப்படுத்த ஊசி போடும்போது வலிக்கத்தான் செய்யும். அதற்காக மருத்துவரை நாம் குறை சொல்ல முடியுமா? அப்படித்தான் ஈசனும். உங்கள் கர்மாவை கழித்து உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்தவே அவர் சில கஷ்டங்களை உங்களை அனுபவிக்க விடுகிறார். அதை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை அவரிடமே கேட்பதை விட்டுவிட்டு ஈசனை பழிப்பது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? உங்களுக்கு வந்த கஷ்டத்தை காட்டிலும் நீங்கள் ஈசனை பழித்து பேசும் அந்த வார்த்தைகள் உங்கள் கர்ம வினையை இன்னும் பல மடங்காக அதிகரிக்கும். ஈசனை பழிப்பவர்கள் வாழ்வில் ஒருபோதும் நிம்மதியை காண முடியாது. இதைவிட இன்னொரு கொடிய பாவம் இருக்கிறது. அது சிவனடியார்களை பழிப்பது. சிவநிந்தையை விட சிவனடியார் நிந்தை மிக மிக கொடியது. நெற்றியில் திருநீறு அணிந்து கழுத்தில் ருத்திராட்சம் தரித்து எந்நேரமும் சிவசிந்தனையோடு வாழும் உண்மையான பக்தர்களை பார்த்து பரிகாசம் செய்வது ஈசனை நேரடியாக அவமதிப்பதற்குச் சமமான கொடிய பாவமாகும். இவன் என்ன பெரிய பக்தன் வந்துவிட்டான் என்று அகந்தையில் அடியார்களை ஏளனம் செய்பவர்களை ஈசன் ஒருபோதும் சும்மா விடமாட்டார். எம்பெருமான் கைலாயத்தில் இருக்கிறாரோ இல்லையோ, தன் அடியார்களின் உள்ளத்தில் எப்போதும் நிரந்தரமாக குடியிருக்கிறார். ஒரு சிவனடியார் உங்கள் வார்த்தைகளால் மனவேதனைப்பட்டு கண்ணீர் விட்டால் அந்த சாபம் உங்களை மட்டுமல்ல, உங்கள் அடுத்தடுத்த தலைமுறையையே நிம்மதியாக வாழவிடாது. திருநீறு அணிந்தவர்களை பார்த்தால் கைகூப்பி வணங்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களை அவமதிக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் நல்லது. ஒரு உண்மையான சிவனடியார் தப்பித்தவரை உங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்துவிட்டால் அதை சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனாலேயே மாற்றி எழுத முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே கஷ்டம் வரும்போது கடவுளை குறை சொல்வதையும் ஈசனின் அடியார்களை கேலி செய்வதையும் மனிதர்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ஈசனுக்கு பிடிக்காத இந்த கொடிய பழக்கங்களை நாம் அறியாமல் செய்துவிட்டால் ஈசனின் கோபப் பார்வைக்கு நாம் ஆளாகிவிட்டோம் என்பதே உண்மை. நாம் இதுவரை பார்த்த அந்த 3 பெரும் பிழைகளை, அதாவது அகந்தை, உணவை வீணாக்குதல் மற்றும் ஈசனை நிந்திப்பது ஆகிய கொடிய பாவங்களை நமக்கு தெரியாமலேயே இதுவரை நாம் செய்திருந்தால் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது? ஈசனின் கருணையை மீண்டும் எப்படி பெறுவது? அறியாமல் செய்த பிழைகளை ஈசன் மன்னிக்க நாம் எந்த முறையில் அவரை மனமுருகி வழிபட வேண்டும்? சிவபெருமானின் நெற்றிக்கண் பார்வைக்கு ஆளாகிவிட்டோமே என்று உங்கள் இதயம் இப்போது நடுங்குகிறதா? சற்று அமைதியாக கேளுங்கள். எம்பெருமான் எப்படி மாபெரும் கோபக்காரரான ருத்திரனோ அதே அளவிற்கு அளவிட முடியாத கருணை கடலான தாயுமானவரும் அவரே. அவருக்கு ஆசுதோஷ் என்று ஒரு திருநாமம் உண்டு. ஆசுதோஷ் என்றால் மிக எளிதில் மகிழும் இறைவன் என்று அர்த்தம்.
தன் பிள்ளை எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் மனம் திருந்தி வந்து காலடியில் விழும்போது உச்சி முகர்ந்து அள்ளி அணைத்துக் கொள்ளும் பரம கருணாமூர்த்தி அவர். அவரிடம் உங்கள் தவறுகளை மறைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இந்த 3 மாபெரும் கர்ம வினைகளிலிருந்து விடுபட ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவழித்து யாகங்களோ அல்லது கடினமான பரிகாரங்களோ செய்ய வேண்டியதில்லை. ஈசனுக்கு அது தேவையுமில்லை. ஈசன் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்று மட்டுமே. அதுதான் முழுமையான சரணாகதி. ஆம், அப்பனே ஈசனே, எனக்கு தெரிந்து நான் எந்த பாவமும் செய்யவில்லை, அறியாமல் நான் செய்த பிழைகளை தாயாக இருந்து மன்னித்துவிடு என்று அவரிடம் உங்களின் அத்தனை அகந்தையையும் முழுமையாக கழற்றி வைத்துவிட்டு சரணடைவது ஒன்றுதான் இதற்கான மாபெரும் பிராயச்சித்தம். இந்த சரணாகதியை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழமான முறை இருக்கிறது. அதை மிக கவனமாக கேளுங்கள். வருகிற திங்கட்கிழமை அல்லது பிரதோஷ நன்னாளில் உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு பழமையான சிவாலயத்திற்கு செல்லுங்கள். கோவிலுக்குள் நுழையும் முன் உங்கள் கால்களை மட்டும் கழுவாமல், உங்கள் மனதில் இத்தனை காலம் இருந்த நான் என்ற அகந்தையையும் சேர்த்து வாசலிலேயே கழுவிவிட்டுச் செல்லுங்கள். உள்ளே சென்றதும் நேராக கருவறைக்குச் செல்லக்கூடாது. முதலில் கொடிமரத்தின் முன் சென்று ஆண்களாக இருந்தால் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்து தரையோடு தரையாக விழ வேண்டும். ஏன் தெரியுமா? ஈசனா, உன் அகிலத்தில் நான் வெறும் தூசு, எனக்கு எந்த ஆணவமும் இல்லை என்று எம்பெருமானுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்த்தும் மாபெரும் செயலது. பின்னர் மெதுவாக நடந்து சென்று நந்தி தேவரின் பின்னால் நில்லுங்கள். எக்காரணம் கொண்டும் எந்த அவசரம் வந்தாலும் நந்தி பகவானுக்கும் சிவலிங்கத்திற்கும் நடுவே குறுக்கே செல்லவே கூடாது. அது மிகப்பெரிய சிவ அபச்சாரம். நந்தி தேவர்தான் கைலாயத்தின் காவலர். அவரிடம் மானசீகமாக அனுமதி கேட்டுவிட்டு நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையே உங்கள் பார்வையை செலுத்தி உள்ளே கருவறையில் இருள் விலக வீற்றிருக்கும் அந்த பரம்பொருளை தரிசியுங்கள். இப்போது உங்கள் மனதிற்குள் ஈசனிடம் பேசத் தொடங்குங்கள். பெரிய பெரிய மந்திரங்கள் எதுவும் தேவையில்லை. உங்கள் தாய்மொழியிலேயே கண்ணீர் மல்க அவரிடம் ஒரு சத்தியம் செய்யுங்கள். அப்பனே முக்கண்ணனே, இத்தனை காலம் எனக்கு தரப்பட்ட செல்வமும் பதவியும் என்னுடைய சொந்த சாமர்த்தியம் என்று ஆணவத்தில் இருந்தேன். இனி அந்த அகந்தையை ஒருபோதும் என் தலைக்கு ஏற்ற மாட்டேன். உலகிற்கே படியளக்கும் உன்னுடைய பிரசாதமான உணவை இனி ஒரு பருக்கை கூட நான் குப்பையில் வீணாக்க மாட்டேன். என் வாழ்வில் இனி எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அது என் முற்பிறவி கர்மவினை என்று முழுமையாக ஏற்றுக்கொள்வேனே தவிர உன்னையோ அல்லது உன்னை நம்பி வாழும் அடியார்களையோ ஒருபோதும் என் நாவால் பழித்துச் சொல்ல மாட்டேன். இது உன் சன்னதியில் நான் எடுக்கும் உறுதிமொழி என்று மனமுருகிச் சத்தியம் செய்யுங்கள். அதன் பிறகு ஈசனுக்கு மிகவும் உகந்த வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். சாதாரண இலைக்கு அத்தனை சக்தி எப்படி வந்தது என்று நினைக்காதீர்கள். 3 இலைகள் சேர்ந்த ஒரு வில்வத்தளம் நமது முற்பிறவி, இப்பிறவி மற்றும் இனி வரும் பிறவி ஆகிய 3 பிறவிகளில் நாம் செய்த பாவங்களையும் சுட்டு பொசுக்கக்கூடிய மாபெரும் தெய்வீக சக்தி கொண்டது. உங்களால் முடிந்தால் தூய்மையான பசும்பாலில் செய்த ஏதேனும் ஒரு இனிப்பையோ அல்லது பழங்களையோ ஈசனுக்கு நைவேத்தியமாக படையுங்கள். தரிசனம் முடிந்ததும் உடனே அவசரமாக கோவிலை விட்டு வெளியே வராமல் சன்னதியின் ஒரு ஓரமாக சிறிது நேரம் அமைதியாக அமருங்கள். கண்களை மூடி வேறெந்த உலக சிந்தனையும் இல்லாமல் ஓம் நம சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை 108 முறை உங்கள் மனதிற்குள் ஆழமாக உச்சரியுங்கள். அந்த பஞ்சாட்சர மந்திரம் உங்களைச் சுற்றியுள்ள அத்தனை தீய கர்ம வினைகளையும் வேரோடு அழிக்கும் நெருப்பாக மாறும். ஈசனின் நேரடி பார்வை உங்கள் ஆன்மாவின் மீது விழத் தொடங்கும். அந்த பழமையான சிவாலயத்தில் நந்தி தேவரின் பின்னால் நின்று ஈசனிடம் உங்களின் அத்தனை அகந்தையையும் விட்டுவிட்டு முழுமையாக சரணடைந்து விட்டீர்கள். கண்ணீர் மல்க அவரிடம் உங்கள் தவறுகளுக்காக மன்னிப்பும் கேட்டுவிட்டீர்கள். சரி, அதன் பிறகு என்ன நடக்கும்? நீங்கள் பரிகாரம் செய்து முடித்த அடுத்த நாளே வானத்திலிருந்து அற்புதம் நடந்துவிடுமா? ஒரே இரவில் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் மாயமாக மறைந்து நீங்கள் நினைத்ததெல்லாம் உடனே கிடைத்துவிடுமா? இங்குதான் நீங்கள் ஒரு மாபெரும் சிவ ரகசியத்தை, ஒரு மிக நுட்பமான ஆன்மீக உண்மையை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு உண்மையான பக்தனையும் ஈசன் அவ்வளவு எளிதில் தன்னிடம் நெருங்க விடமாட்டார். அதே சமயம் வந்தவனை ஒருபோதும் கைவிடவும் மாட்டார். நீங்கள் ஈசனிடம் செய்த அந்த சரணாகதி உண்மையானதா அல்லது உங்களுடைய சுயநலத்திற்காக போடப்பட்ட வெறும் வேஷமா என்பதை சாட்சாத் அந்த கைலாயநாதன் ஒரு சிறு சோதனை மூலம் உறுதி செய்வார். ஆம், உங்கள் பரிகாரம் முடிந்த அடுத்த சில நாட்களில் எம்பெருமான் உங்களுக்கு ஒரு சிறிய திருவிளையாடலை நிகழ்த்துவார். அது எப்படிப்பட்ட சோதனையாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் எந்த பழக்கத்தை இனி செய்ய மாட்டேன் என்று ஈசனிடம் சத்தியம் செய்தீர்களோ அதே தவறை மீண்டும் செய்யத் தூண்டும்படியான ஒரு சூழ்நிலையை ஈசனே உங்கள் வாழ்வில் உருவாக்குவார். உதாரணமாக, இனி அகந்தையோடு இருக்க மாட்டேன் என்று நீங்கள் வேண்டியிருப்பீர்கள். ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே உங்களை யாராவது காரணமே இல்லாமல் மிகவும் கீழ்த்தரமாக அவமானப்படுத்துவார்கள். உங்கள் கோபம் எல்லை மீறும். நான் யார் தெரியுமா, என்னை எப்படி நீ இப்படி பேசலாம் என்று உங்கள் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆணவம் மீண்டும் சீறிக்கொண்டு எழப்பார்க்கும். அதேபோல உணவை வீணாக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்திருப்பீர்கள். ஆனால் அன்று உங்கள் வீட்டில் சமைக்கப்படும் உணவு உங்கள் நாவிற்கு சுத்தமாக பிடிக்காத வகையில் உப்பு காரம் இல்லாமல் இருக்கும். அதை தட்டோடு தூக்கி எறியலாமா என்று உங்கள் கை துடிக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இனி உன்னை பழிக்க மாட்டேன் ஈசனா என்று நீங்கள் சரணடைந்த சில நாட்களிலேயே உங்கள் தொழிலிலோ அல்லது குடும்பத்திலோ திடீரென ஒரு சிறு பண இழப்போ அல்லது ஒரு புதிய கஷ்டமோ வரும்.
உடனே மனிதர்களான நமது மனம், இவ்வளவு தூரம் கோவிலுக்குச் சென்று பரிகாரம் செய்தும் சிவபெருமான் எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்கிறார், அந்த பரிகாரம் செய்தும் ஒரு பலனும் இல்லையே, கடவுளுக்கு கருணையே இல்லை என்று மீண்டும் ஈசனை பழித்து பேசத் தூண்டும். இந்த இடத்தில்தான் முக்கண்ணனின் அந்த மூன்றாவது கண் உங்களை மிக கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கும். இது ஈசன் உங்களுக்கு வைக்கும் நெருப்பு பரீட்சை. ஒரு தங்கத்தை புடம்போட்டு நெருப்பில் சுட்டால்தான் அதில் உள்ள அழுக்குகள் நீங்கி அது மாற்றுக் குறையாத சுத்த தங்கமாக மாறும். ஈசன் என்ற அந்த மாபெரும் பொற்கொல்லன் உங்களை புனிதமான ஆன்மாவாக மாற்ற நடத்தும் அந்த நெருப்புச் சோதனைதான் உங்களுக்கு வரும் இந்த சிறு சிறு கஷ்டங்கள். இந்த சோதனையின் போது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் அமைதியாக புன்னகைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். ஈசன் உங்களின் பொறுமையை சோதிக்கிறார் என்பதை உணருங்கள். பிடிக்காத உணவு தட்டில் வந்தாலும் இது அன்னபூரணியின் பிரசாதம், என் முற்பிறவி கர்மாவை கழிக்க ஈசன் கொடுத்த மருந்து என்று நினைத்து முகம் சுழிக்காமல் உண்ணுங்கள். எதிர்பாராத கஷ்டம் வந்தாலும் துளியும் கலங்காமல், அப்பனே இதுவும் உன் திருவிளையாடல்தானே, என் பாவத்தை இதோடு கழித்துவிட்டாய், உனக்கு நன்றி என்று இரு கைகூப்பி ஈசனை பார்த்து புன்னகைத்தபடி வணங்குங்கள். எப்போது நீங்கள் இந்த மாபெரும் மனப்பக்குவத்தை அடைகிறீர்களோ, எப்போது ஈசன் வைக்கும் இந்த சிறு சோதனையில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுகிறீர்களோ, அந்த வினாடியே உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்து முற்றிலுமாக மாற்றி எழுதப்படும். என் பிள்ளை என் சோதனையை வென்றுவிட்டான், இவன் உண்மையான சிவனடியார் என்று அந்த தாயுமானவரின் இதயம் குளிர்ந்து போகும். அவர் உங்களை தன் சொந்த பிள்ளையாக எண்ணி வாரி அணைத்துக் கொள்வார். உங்கள் பொறுமையை கண்ட பிறகு அந்த ஈசனால் நீங்கள் பெறப்போகும் மாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. அவை சாட்சாத் சிவனின் நேரடி அருளால் நிகழும் மாபெரும் அற்புதங்கள். நீங்கள் கோவிலை விட்டு வெளியே வரும்போதே உங்கள் மனதில் இத்தனை காலம் இருந்த ஏதோ ஒரு பெரிய பாரம், ஒரு இனம் புரியாத பயம் உங்களை விட்டு பறந்து போனதை உங்களால் உணர முடியும். அதுவரை எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் என்ன பாவம் செய்தேன் என்று கொதித்துக் கொண்டிருந்த உங்கள் மனம் ஒரு அமைதியான தெளிந்த நீரோடை போல மாறும். அந்த அமைதிதான் ஈசன் உங்களுக்குள் நுழையத் தொடங்கிவிட்டார் என்பதற்கான முதல் அறிகுறி. உங்கள் வீட்டிற்குள் நுழையும்போது இத்தனை நாள் இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை, காரணமில்லாமல் குடும்பத்திற்குள் வந்த சண்டைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கும். உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு நீங்கள் பரிமாறும் உணவு வெறும் சாப்பாடாக இல்லாமல் அது அன்னபூரணியின் பிரசாதமாக மாறும். அதை சாப்பிடும் உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ ஒரு புதிய ஆரோக்கியமும் முகத்தில் ஒரு தேஜஸும் உண்டாவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். எங்கே அன்னம் அவமதிக்கப்படாமல் போற்றப்படுகிறதோ அங்கே செல்வமும் தானியமும் தானாகவே வந்து கொட்டும் என்பது எழுதப்படாத ஆன்மீகச் சட்டம். தொழிலில் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வந்தவரா நீங்கள்? பல கடன்களை வாங்கிவிட்டு என்ன செய்வது என்று திகைத்து நின்றவரா? உங்கள் அகந்தையை ஈசனின் பாதத்தில் நீங்கள் என்றைக்கு சமர்ப்பித்தீர்களோ அன்றைக்கே உங்கள் தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் உடையத் தொடங்கிவிடும். நீங்கள் எதிர்பார்க்காத திசைகளில் இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவி தேடி வரும். இது எப்படி சாத்தியம், இது என் மூளையால் நடந்ததல்லவே என்று நீங்கள் உணரும் அந்த தருணம் ஈசனின் திருவிளையாடல் உங்கள் வாழ்வில் தொடங்கிவிட்டது என்பதற்கான அத்தாட்சி. உங்களுக்கு வரும் அந்த வெற்றி ஒருபோதும் உங்கள் தலைக்கணத்தை மீண்டும் தூண்டாது, மாறாக உங்களை இன்னும் பணிவானவராகவே மாற்றும். அது மட்டுமல்ல, இதுவரை உங்களை அவமதித்தவர்கள், உங்களை கீழ்த்தரமாக நடத்தியவர்கள் அனைவரும் உங்கள் முன் தலைகுனிந்து நிற்கும் சூழ்நிலையை அந்த கைலாயநாதன் உருவாக்குவார். ஈசனை நம்பியவனை கைவிட்டதாக புராணங்களிலேயே சரித்திரம் கிடையாது. நீங்கள் உண்மையான சிவனடியாராக மாறிவிட்டால் உங்களுக்கு வரும் கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதில்லை. உங்களுக்கு பதிலாக அந்த ஈசனே உங்களுக்காக போராடுவார். உங்கள் மீது விழும் ஒவ்வொரு கல்லும் ஈசனின் மீதே விழும் கல்லாக மாறி அதை வீசியவர்களையே திருப்பித் தாக்கும். இது ஈசன் தன் அடியார்களுக்கு கொடுக்கும் மாபெரும் பாதுகாப்பு அரண். உங்களைச் சுற்றியுள்ள கெட்ட சக்திகள், கண் திருஷ்டிகள், செய்வினைகள் என அத்தனையும் நீங்கள் உச்சரிக்கும் ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தின் நெருப்பில் சுட்டு பொசுக்கப்படும். உங்கள் வீடு ஒரு சிறு கைலாயமாக மாறும். காலையில் எழுந்ததும் தென்னாடுடைய சிவனே போற்றி, இரவில் உறங்கும் முன் என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லிப் பாருங்கள். உங்கள் தூக்கத்தில் ஒருபோதும் கெட்ட கனவுகள் வராது. ஈசனின் அருட்பார்வை உங்களை ஒரு கவசம் போல இரவு பகலாக காத்து நிற்கும். இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை, இந்த மாபெரும் சிவரகசியத்தை இத்தனை காலம் நாம் உணராமல் இருந்துவிட்டோம். ஆனால் இன்று ஈசனின் அருளால் சிவனே துணைத்தளத்தின் மூலமாக இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இது தற்செயலாக நடந்தது அல்ல. ஈசன் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த காணொளியை பார்க்க வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர் உங்களை காப்பாற்ற முடிவு செய்துவிட்டார். இந்த தெய்வீக பயணத்தில் நீங்கள் பெற்ற இந்த தெளிவை உங்களுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களைச் சுற்றியுள்ள உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எவ்வளவு உழைத்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லையே என்று தவிக்கும் அத்தனை பேருக்கும் இந்த காணொளியை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் செய்யும் இந்த ஒரு சிறு பகிர்வு அவர்களுடைய கர்ம வினைகளை கழித்து அவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விளக்கேற்றி வைக்கும். அதற்கான புண்ணியமும் உங்களையே வந்து சேரும். நீங்கள் உண்மையான சிவனடியாராக இருந்து இந்த ஆன்மீக பதிவு உங்கள் மனதிற்கு அமைதியை தந்திருந்தால் ஈசனின் ஆசியை பெற வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுபோன்று ஈசனின் மகிமைகளையும் யாராலும் சொல்லப்படாத ஆழமான ஆன்மீக ரகசியங்களையும் கேட்க மறக்காமல் நமது சிவனே துணை யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் ஈசனின் அருள்வாக்கு உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்.
உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து உங்கள் வீட்டில் செல்வமும் நிம்மதியும் எம்பெருமானின் அருளும் நிரந்தரமாக குடியிருக்க ஈசனை மனதார பிரார்த்திக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமசிவாய.